உங்களுக்கு இப்போ கோசம்பரி செய்ய சொல்லித்தர போகிறேன். தமிழ்நாட்டில் வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் இது. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஜீரணம் ஆகும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர போகிறேன். பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மாங்காய், இது பெருசாக இருக்குது மாங்காய், ஒரு கொஞ்சம் போட்டுக்கிட்டா போகிறோம். வெள்ளரிக்காய் ஒரு 1/2 வெள்ளரிக்காய் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் கேரட் கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இப்போ வெள்ளரிக்காய் தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிப்போம். இப்போ மாங்காயும் மேலே தோல் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிப்போம். பாசிப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துட்டுருக்கேன். இப்போது பாசிப்பருப்பு, மாங்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு மூடி இருந்தால் போதும். இது எலுமிச்சம்பழம் 1/2 மூடி இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். பாசிப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். மாங்காய், வெள்ளரிக்காய் இது எல்லாமே ஒன்றா சேர்த்துப்போம். இது ஒரு மூடி கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் தேவைக்கு ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு. இது அடுப்பே தேவையில்லை பாருங்கள். இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோங்க. குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. எல்லாமும் சேர்ந்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இது பண்டிகைக்கு தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, சும்மாவே செய்யலாம். ஆனால் மாங்காய் சீசனில் தான் கிடைக்கும், இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் அப்படியே செய்யலாம். இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, கோசம்பரின்னு சொல்லுவாங்க. எல்லா பண்டிகைக்கும் செய்வாங்க கர்நாடகாவில். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பே தேவையில்லை, செஞ்சுக்கலாம். இது கோசம்பரி கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. குழந்தைங்க கலர் கலராக இருக்கிறத பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறை இருந்தாலும் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.